ரெடி பண்ணிட்டாரு. என்ன அவளை பார்த்தாலே பயமா இருக்கே. அப்பா அப்பா நான் பியூட்டி பார்லர் இருக்கேன்ப்பா. நிறைய கொஞ்சம் முடி கட் பண்ணிட்டு வந்தேன்ப்பா. அதனால காசு ஒரு 20 லட்சம் இருக்குப்பா. கொடுத்துருப்பா. 20 லட்சம் 20,000 கொண்டு 20. ஏன்னா நான் ஃபயர் கட்டிங்லாம் பண்ணேன்ப்பா. நல்லா இருந்துச்சுப்பா. கொஞ்சம் எதுப்பா 510 ரூபாய் ஆச்சு. 20 லட்சம் ஆச்சு. இதுமாரி ஃபயர் கட்லாம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. சரிப்பா. என் முடி எவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ அங்கே போய் எடுத்துருமா வந்து கதை நீ போய் கொடுத்துட்டு வா. அதே மாதிரி அப்படியே எனக்கு அந்த செயின் கேட்டேன்னா வாங்கிட்டு வா. ஆண்டவா 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 என்ன ஆண்டவாவும் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆண்டவா பிள்ளையாரப்பா. அதோட காசு தேவா. எனக்கு கொஞ்சம் காசு அதில் கொடுத்தா நல்லா இருக்கும்மா. போட்டு வச்சுக்கணும். சரி போய் வாங்கிட்டு வருவோம். பொண்ணு செயின் வேற கேட்டுப்பாரு. என்னது இரும்பு சங்கிலி நீங்கள் மாட்டி வச்சிருக்காங்க. சரி பெயிண்ட் வச்சு போய் குத்துற வேண்டியதுதான். இரும்பு சங்கிலி எடுத்துக்கிட்டு ஆண்டவா கும்பிட்டு அப்படியே அந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்துடலாம். என் பொண்ணு ஹேர் கட் பண்ண. ஆமாம் நம்ம இதுக்கு அப்போ போகணும். காசு கொடுக்கணும். அதான் அப்பான்னு நம்மளை பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. இந்த இரும்பு சம்பளிக்கு போய் ஆண்டவா கிட்ட ஆண்டவா கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த பெயிண்ட்டை இதில் அடிச்சு விட்டு வந்துடலாம். எங்கப்பா பெயிண்ட்டு எங்கப்பா கடைக்காரரே? அந்த இருக்குமா கொஞ்சம் ஜிகனா போட்டு விட்டுருலாம். கொஞ்சம் மடக்கிட்டு போதும் போதும். என் முன்னுக்கு நல்லா தான் இருக்கு. எங்கே போச்சு அந்த குட்டிக்கு சாப்பிடு? ஏம்மா பொண்ணு எங்கம்மா போட்டேன் தங்கி வந்துட்டேன். எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிங்க. கேமரா 10 ரூபா இருக்கும். அப்போ இது காசு சொல்லி வித்துலாம். நம்ம செயின் எங்கே போயிருக்கோம்.